ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் ஜாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் சிக்கன் குப்தா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான குப்தா கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் அளவுக்கு எலும்புகள் இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட உடைச்ச கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கனையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருந்த மல்லி இலை இது கூட சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சு பால் மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இதுதான் சிக்கன் குப்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே போல் நம்ம பாலாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்பவும் வேக விட்டுற வேண்டாம். லைட்டாக பெரட்டி விட்டு 2 பக்கமும் லைட்டான ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்தால் போதுமானது. ரொம்ப ஹார்டாக பொரிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி தண்டு இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வேக விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதை கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ இந்த கிரேவி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். 10 மிளகு, 2 பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்னதாக ஒரு அன்னாசி இலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவி இது கூட சேர்த்து கொஞ்சமாக அந்த மிக்ஸி கப் அலசி அதில் உள்ள தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் கிளறி விடலாம். இது தனியா பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த கிரேவியை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் இது கூட
கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதும் இந்த குப்தா உருண்டையை, சிக்கன் குப்தா உருண்டையை இந்த கிரேவி கூட சேர்த்துடலாம். இது அதிகம் பொரிச்சு எடுக்கல, லைட்டாக பொரிச்சிருக்கோம். அதனால இந்த கிரேவியில் உள்ள டேஸ்ட் எல்லாம் இதில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை பெரட்டி விட்டு கொதிக்க விடணும். இந்த உருண்டை உடஞ்செல்லாம் போகாது, அப்படியே இருக்கும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இன்னும் இந்த கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இப்போ கஸ்தூரி மெந்தியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி சேர்த்தா தான் அந்த கிரேவி நல்லா பிரண்டு கொதித்து வரும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. லாஸ்ட்டாக மல்லிக்கீரை சேர்த்துருவோம். இப்போ இது கூட லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குப்தா கிரேவி ரெடி. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம் இது எல்லா கூடமே சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு, ரைஸ்லேயும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக அருமையான சுவையில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.